अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम टू जासी किचन इनकी नंगु वச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனே தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம இந்த ஐஸ்கிரீமை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்ல இந்த நொங்கு மேல இருக்கிற இந்த தோல் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெயில் டைம்ல நொங்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க அதை விட அந்த தோலோட சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க ஆனா நம்ம இன்னைக்கு இந்த தோலை எடுத்தாதான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கு இப்போ தோல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திடலாம் காச்சி ஆற வச்ச பால் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே இல்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் ஓகே தான் இனிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை மிக்ஸியில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பால் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் நான் வந்து காட்டியிருக்கிற மெத்தடில் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் போலவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சப்ஜா விதை ஊற வச்சு ஆல்ரெடி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணின நொங்கு அதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போது நம்ம பாலில் நொங்கு சேர்த்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம அதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறோம் டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய பால் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் போல் இருக்காது இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டு திரும்பவும் மேலே கொஞ்சமாக கட் பண்ண நொங்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நொங்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நல்லா சில் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சம்மருக்கு குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல சில்லுன்னு இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொரு கடிக்குமே அந்த நொங்கு வாயில சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய फ्रेंड्स நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் இன்னும் லேட்டஸ்டான நிறைய வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன் பை